கபடி கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த கொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. அழாதேன்னு சொல்றேன்ல. இதோ வந்துட்டாளுங்க பட்டி காடுங்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்ணுவாளுங்க பாருங்க. மலரு மனசு உடைஞ்சிடாத புள்ள, தைரியமா இருப்புல. மலரு விஷயத்த கேட்டோன்னு நெஞ்சு போய் பக்கு நடிச்சிருச்சு புள்ள. எல்லாத மலரு தைரியமா இரு, அந்த ஆத்த நம்மள கைவிட மாட்டாப்புல. அழாத மலரு. ஏய், உங்களை யார் இங்க வர சொன்னது? பண்றதையும் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி நடிக்கிறீங்க. முதல்ல இந்த பிரச்சனை நல்லபடியா முடியட்டும், அப்புறம் உங்களை என்ன பண்றேன்னு பாரு. மேடம் மேடம் சத்தியமா நாங்க இதை செய்யல. அத தானே சொல்ல போறீங்க? இந்த ஒன்ன சொல்லியே ஒப்பேத்துங்கடி. என் மேல சத்தியமா சொல்றேன் மேடம், நாங்க இத பண்ணவே இல்ல. ஏன் மேடம் நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்க? அந்த போனை நாங்க எடுக்கல, அப்புறம் எப்படி நாங்க இதெல்லாம் அனுப்புவோம்? எங்களுக்கு வீடியோ எல்லாம் எப்படி அனுப்பணும்னு கூட தெரியாது. இதெல்லாம் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியலையே. போதும், முதல்ல பிரின்சிபல் ரூமுக்கு போங்க. ஐயோ மலரு, அழாத புள்ள. அழாம என்னடி பண்ணுவா? அவ வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. மலரு, அழாத புள்ள. மலரு, தா ஜீவா தான் போன் பண்றாரு. கண்டிப்பா நல்ல நியூஸா தான் இருக்கும். ஸ்பீக்கர்ல போறேன், நீயே கேளு. சொல்லுங்க ஜீவா, எல்லா வீடியோஸையும் பிளாக் பண்ணியாச்சுல? மேக்ஸிமம் வீடியோ பிளாக் பண்ணியாச்சு மேம். ஆனா என்ன ஜீவா ஆனான்னு இழுக்கிறீங்க? சாரி மேடம், 1-2 வீடியோஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஐயோ என் வாழ்க்கை அழிச்சிட்டாங்களே. இனி நான் எந்த முகத்தோட வெளியில தலை காட்டுவேன்? எல்லாரும் நான் அசிங்கமா பாப்பாங்களே. ஜீவா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நானே போன் பண்றேன். இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத. எந்த வெப்சைட்டுங்கிறத கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். அழாத மலர். மலர் போன் எடுத்து பேசு. இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்க வீட்ல இருந்து யாராவது கூப்பிடுவாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எடுத்து பேசுமா, யாருன்னு பாரு. ஐயோ, எங்க அண்ணன் தான் கால் பண்றான். ஐயோ, நான் பேச மாட்டேன். இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இந்த அவமானத்தை தங்கிட்டு அவங்க எப்படி உயிரோட இருப்பாங்க? எடுத்து பேசுமா. அண்ணா, அண்ணாவா? தயவு செய்து என்ன அப்படி கூப்பிடாத. அண்ணா, நான் வேணும்னு அப்படி பண்ணல. ஒரு பொம்பளை பிள்ளை குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் எதுக்கு படம் பிடிக்கணும்? நீ தான் படம் பிடிச்சா இல்ல வேற யாரா பிடிச்சாங்களா? அப்படிலாம் சொல்லாதண்ணா. நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கேன். தப்பி தவறி மட்டும் நம்ம ஊர் பக்கம் வந்த சாவடிச்சிருவேன். சித்தப்பா சித்திக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா கைத்துல தொங்கிடுவாங்க. பெத்த பாவத்துக்கு அவங்க சாவணுமா? அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. பேசாத. பெத்தவங்களோட மரியாதைய பிள்ளைங்களோட நடத்தையில தான் இருக்கு. பெத்து கஷ்டப்பட்டு படிக்க அமைச்சதுக்கு அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பேர் வாங்கி கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அங்கேயே செத்து தொலை, ஊர் பக்கம் வந்துடாத. அண்ணா, ஒரு கைய விஷயம் போயிடுச்சு. எங்க அம்மா அப்பா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்?
மலரு புள்ள அப்படி பார்க்காத மலரு, பேசு புள்ள. மலரு மலரு உட்காரு புள்ள, உட்காரு புள்ள. மலரு உட்காரு புள்ள. மலரு 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 பின்னாடி வாட்டர் டேங்க் ஏணி இருக்குல்ல, அது வழியா போய் பார்க்கலாம். ஐயோ என்ன பண்றதுனே தெரியல, என்ன பண்ணிக்க போறாளோ. மேடம் அந்த பக்கத்துல சவுண்ட் கேக்குது மேடம். இந்த பக்கமா? அப்ப சீக்கிரம் வாங்க போலாம். நம்ம இப்படியே போயிடலாம். மேடம் இங்க பாருங்க, மலர் மேல நிக்கிறா. ஐயோ மலர் கீழ இறங்கு மலர். ஐயோ மலர் கீழ இறங்கு. வா மலர்.
முடியல சார். ஏய், வாங்கடி இப்படி. ஏய், மரியாதையா போயிடுங்க. வர ஆக்கத்துக்கு உங்களுக்கு கொன்னே போட்டுருவேன். அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டீங்களே, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல மேடம். சும்மா எங்க பேரை கெடுத்து விட்டுட்டாங்க. நாங்க தப்பு பண்ணல மேடம். செம்மையா சிக்கிருக்காளுங்க, விட்டுறக்கூடாது. இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி எப்படியாவது அவளுகளை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ண வைக்கணும். பொண்ணு எங்கப்பா? இப்படி பண்ணிட்டீங்களேயா? மலரோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. இனிமேதான் இருக்கு இவளுகளுக்கு சீன். இன்னைக்கு இருக்குடி இவளுகளுக்கு. வரட்டும். ஐயோ மலரு, பொண்ணு பார்க்க அப்பா அம்மா வந்திருக்கோமா? கண்ணு திறந்து பாரு மலரு. அவளுக்கு எதுக்கு செல்போனு வேண்டான்னு சொன்னேனே, அவ ஆசையா கேட்டான்னு வாங்கி கொடுத்தீங்களே, அதனாலயே இப்படி கிடக்குறாளே. ஓட்ட பந்தயத்துல சேர்றேன், விளையாட்டுல சேர்றேன்னாலே அதுல எல்லாம் சேர்ந்தா அடிபடும்னு சொன்னேனே, நீதாம்மா மாட்டேன்னு சொன்ன. இப்ப இப்படி கிடக்குறியே மலரு, என்னால தாங்க முடியல மலரு. கண்ணு திறந்து பாருமா. ஐயோ செல்லோ, கண்ணு திறந்து பாருமா. அப்பா வந்திருக்க தெரியுதா? மலரு மலரு, இப்படி படுத்து கிடக்குறியாமா? உட்காருங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? என் பிள்ளைய இப்படி ஆக்கிட்டீங்களேயா? உடஞ்ச கீரை தண்டு மாதிரி ஆக்கிட்டீங்களே. ஒரே ஒரு பொம்பளை பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தனே. புள்ளைய படிக்க அனுப்பிச்சா இப்படியா பண்ணுவீங்க? சொல்லுங்கய்யா, இப்படியா பண்ணுவீங்க? ஐயா, என் பொண்ணு பக்கத்து தெருவுக்கு போனா கூட 10 தடவை துணியை சரி பண்ணிட்டு போவாயா. அவ்வளவு ஒழுக்கமா வளர்த்துருக்கோம் ஐயா. அவ துணி பாத்திரத்தை படம் பிடிச்சு போட்டா தாகுவாளா? அவ மானஸ்தியா, அது அவளை தாக்காம குதிச்சுட்டா. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க, என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு? யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, என் பொண்ணை இப்படி ஆக்குறது யாரு? சொல்லுங்க. இனிமே என் பொண்ணு உயிர் குலைச்சு திரும்பி வந்தாலும் போன வாழம் திரும்பியா வரப்போகுது. இனிமே அவன் 4 பேர் முன்னாலும் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பா? வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சு. என் பொண்ணை நாசமாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க, யாரு? போய் விஷயத்தை ஓபன் பண்ணு. கேக்குறல்ல, சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க ஐயா. உங்க வீட்ல ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க ஐயா. அதோ நிக்குதுங்க பாருங்க, அந்த பட்டிக்காடுங்க தாமா. மலர் ட்ரெஸ் மாத்திர வீடியோ எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுட்டாளுங்க. மலர் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் இவளுங்க தான்.
எல்லாத்தையும் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டீங்க. சூப்பர்டி. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சொல்லுடி, சொல்லு. மலரு. வா, அம்மா நான் சாமியா நினைக்கிறேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இந்த பழி பாவத்தை நான் செய்யலமா. உசுரை விட மானம்தான் பெருசுன்னு எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லித்தான் என்ன வளர்த்துச்சு. அப்படி வளர்ந்தனா உங்க புள்ள மானம் போக நான் காரணமா இருந்திருப்பேனா? இன்னும் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா சொல்லுங்கம்மா. இந்த நிமிஷமே இந்த இடத்துலயே நான் உசுரை விட்டுறேம்மா. நான் யாரடி உன் உசுரை விட சொல்றதுக்கு? நீ என் பொண்ணுக்கு பண்ண பாவத்துக்கு அந்த கடவுளே உனக்கு கூலி கொடுப்பாரு. பாடி தீபி இவ்வளவுதானா? சீன் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இல்லடி, நாம அப்படி விடக்கூடாது. வா போலாம்.